வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்குல வெளியான கொஸ்டின் மார்க் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் இப்ப தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தையும் பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. யாரும் அதிகம் இந்த பகுதிக்கு வரமாட்டாங்க போல. ஆனா ஒரு வெள்ளக்காரர் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வேலைக்காரனை இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இவர் மட்டும் வந்திருக்க மாட்டாரு. இவர் பொண்ணு ஒய்ஃப்னு எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இப்ப இந்த வெள்ளக்காரன் அவரோட பொண்ணு கூட விளையாடிட்டு இருக்காரு. ஒய்ஃபும் சாப்பாடுலாம் எடுத்து வச்சு சாப்பிடுவாங்கன்னு கூப்பிடுறாங்க. அவங்க வரவே மாட்டாங்கல்ல. சரி கொஞ்சம் படுப்போம் அப்படின்ற மாதிரி இந்த ஒய்ஃப் சாஞ்சு படுக்கிறாங்க. இப்பதான் இவங்க மேல ரத்தம் சிந்துது. எங்க இருந்து இந்த ரத்தம் வருது அப்படின்ற மாதிரி இவங்களும் நிமிந்து பாக்குறாங்க. பார்த்தா இவங்க பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தலை இல்லாம அந்த இடத்துல இருக்கா. இத பாக்குற இவங்களும் பயந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் எங்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ஹஸ்பண்டும் வேற ஒரு இடத்துல இறந்து போயிருக்காரு. இத பாக்குற இவங்களும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க. இப்ப வேலைக்காரன் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க. வந்த வேலைக்காரரும் இதுக்காக தான் வர வேணாம்னு சொன்னேன், கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப சட்டுன்னு இந்த வேலைக்காரனோட தலையும் துண்டா போகுது. இங்கதான் கொஸ்டின் மார்க்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பிரசன்ட்ல நடக்கிற விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. பானு தேஜுன்ற ரெண்டு பொண்ணுங்களை நமக்கு காட்டுறாங்க. இங்க வேற ஒரு நபரும் இந்த ரெண்டு பொண்ணுங்களையும் சைட் அடிச்சிட்டு இருக்காரு. இவர் பார்த்துட்டு இருக்கிறத இவங்களுமே ரொம்ப நேரமா கவனிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்னதான் வேணும்னு தெரியல, வந்ததுல இருந்து நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்களோட டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஒவ்வொருத்தரா இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வரவங்களோட பேரு சொப்னா அப்படின்றது. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஹீரோயினை பார்க்கறதுக்காக தான் இந்த நபர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த பொண்ணுங்க கேங்ல ரெண்டு பசங்க இருப்பாங்க. ஒருத்தர் பேரு அஜய், இன்னொருத்தர் பேரு டில்லு அப்படின்றது. இவன் சைட் அடிக்கிறது தெரிஞ்சு இவனோட காலர் எல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இவன் பேரு சஞ்சய் அப்படின்றது. இவன் பெருசா இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டான். எதுக்காக இப்ப காலர்ல எல்லாம் கை வைக்கிறீங்க, சைட் அடிக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். மத்த பொண்ணுங்களாம் போகட்டும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால இவங்களும் மிரட்டி அங்க இருந்து சஞ்சய் அனுப்பி விடுறாங்க. இப்பதான் இவங்க ப்ரொஃபஸரா இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவங்க எல்லாருமே ஆர்கியாலஜி ஸ்டூடெண்ட் அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. ப்ரொஃபசர் இவங்களை நம்பி ஒரு வேலை கொடுத்திருப்பாரு. அந்த வேலையை இவங்களும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது வேலை கொடுங்க, அமானுஷ்யமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே சொல்றாங்க. இப்ப ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, 2-3 அமானுஷ்ய சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது எல்லாமே மத்த நாடுகள்ல தான் நடந்ததா இருக்கும். நம்ம நாட்டுல அந்த மாதிரி சம்பவம் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேக்குறாங்க. ஏன் இல்ல, இந்த பகுதியில இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இடத்துல ஒரு அமானுஷ்யம் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்கன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அங்க போன எல்லாருமே இறந்துதான் போயிருக்காங்க. 70 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளக்காரன் போனா, அவன் ஃபேமிலில எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. ஒய்ஃப் மட்டும் தான் உயிரோட வந்தாங்க. அவங்களுக்கும் இவங்க எல்லாம் எப்படி இறந்து போனாங்கன்னு எதுவுமே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. கேட்கிற பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமாயிருது. நாங்க அந்த இடத்துக்கு போட்டுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த இடத்துல இருக்க ஆபத்தை பத்தி தெரியாம நம்ம போக கூடாது. அந்த இடம் சம்பந்தமா ஒரு புக் இருக்கு. அந்த புக் சீக்கிரமே எனக்கு கிடைச்சிடும். அந்த இடத்துல எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேணா நீங்க போங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்க எல்லாம் தனியா உட்காந்து ஒரு நாள் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஈரன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்தை பத்தி முழுசா நம்ம விசாரிச்சுட்டு வந்து ப்ரொஃபசர் கிட்ட சொன்னா சந்தோஷப்படுவாரு, நம்மளே போலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா சில பசங்க ஆபத்து இருக்குன்னு சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா மத்த பசங்க இருக்காங்கல்ல, போலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கடைசியில எல்லாரும் பேசி போலான்னு முடிவு எடுத்துறாங்க. இவங்க கேங்ல டில்லுன்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவரை பொறுத்த வரைக்கும் தேஜுவை லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே சமயம் இவங்க கேங்ல அஜய்னு ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பானுன்றவங்கள லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஆக மொத்தத்துல ஹீரோயின் மட்டும் தான் இந்த கேங்ல சிங்கிளா இருக்காங்க. இவங்க எல்லாம் கார்ல வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்பதான் பின்னாடி வேற ஒரு கார் இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. இந்த கார் ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்ணுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. தாண்ட விட்டுருங்க அப்படின்ற மாதிரி டிரைவர் கிட்ட சொல்றாங்க. டிரைவரும் அந்த காரை தாண்ட விட்டுறாரு. ஆனா அது தாண்டதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏன் இந்த கார் நம்ம கிட்ட வம்பு பண்ணுது அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப அந்த காரை திரும்பி தாண்டிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க தாண்டதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப டிரைவர் வேகமா வந்துட்டு இருக்காருல, ஒரு இடத்துல பார்த்தா வண்டி ரிப்பேர் ஆயிருது. அதனால வண்டியை நிறுத்திட்டு என்ன ஏதுன்னு பாக்குறாரு. இப்போதைக்கு இதை சால்வ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்றாரு. கால் பண்ணலான்னு பார்த்தா இந்த இடத்துல சுத்தமா டவரும் கிடைக்கல. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃபாலோ பண்ண கார் இருக்கு பாத்தீங்களா, திரும்பி இவங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. இவங்க எல்லாருமே பயந்த மாதிரி அந்த காரை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா காருக்குள்ள இருந்து சஞ்சய் தான் வெளியே வராரு. இவன் தான் நம்மள இவ்வளவு தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே பயங்கரமா கோவப்படுறாங்க. சஞ்சய் ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்காங்க பாத்தீங்களா, அடிக்கடி அந்த கஃபேக்கு பாய் ஃப்ரெண்டு கூட வராங்கன்னு இவருக்கு தெரிய வந்திருக்கும். அந்த பாய் ஃப்ரெண்டு யாருன்னு கண்டுபிடிக்க தான் இவரும் அடிக்கடி அந்த இடத்துக்கு வருவாரு. அந்த பாய் ஃப்ரெண்டு கூட தங்கச்சி என்ன பேசுறான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் மைக்க செட் பண்ணிருப்பாரு. அது மூலியமா தான் நீங்க எல்லாருமே பேசின விஷயத்த கேட்டேன், எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இப்ப இவங்களுக்கு போறதுக்கு வண்டி இல்லல்ல, அதனால இவன் வண்டியிலேயே போயிடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா பொண்ணுங்க இருக்காங்கல்ல, இவன் வண்டியில எல்லாம் ஒன்னும் போக தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
ஆனா டில்லு என்ன சொல்றாருன்னா இப்ப வேற வழியே இல்ல, இவன் வண்டியில போலான்னு சொல்லிட்டாரு. அதனால பொண்ணுங்களும் ஒரு ஸ்டேஜ்ல போலான்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சஞ்சயை பொறுத்த வரைக்கும் ஈரினை ஒன் சைடா லவ் பண்றாருல, ஈரின் கிட்ட சும்மா சும்மா பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. பேசாம கொஞ்சம் வண்டியை ஓட்டுங்கன்னு சொல்றாங்க. இவர் வந்துட்டு இருக்கும் போது பார்த்தா டயர் பஞ்சர் ஆயிருது. ஸ்டெப்னி எல்லாம் இருக்கான்னு கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் எடுக்கிறதுக்கு போறாரு. பார்த்தா அதை செட் பண்றதுக்கான டூல்ஸ் இல்லன்னு சொல்லிட்டாரு. என்னையா டூல்ஸ் கூட எடுத்துட்டு வர மாட்டியா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கிறத பாக்குறாங்க. ஹோட்டல்ல போய் விசாரிப்போம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துடுறாங்க. ஈரின் மட்டும் கார்லயே இருப்பாங்க. உடம்பு முழுக்க ரத்த கரையோட அருவாளோட ஒரு நபர் வந்து நிக்கிறாரு. அவரை பாக்குற இவங்க எல்லாருமே செம்மையா பயப்படுறாங்க. இப்பதான் ஹோட்டல் ஓனர் இந்த இடத்துக்கு வராரு. ஆட்டை வெட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா, என்னடா போஸ் குத்துட்டு இருக்க, போய் மத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தான் அவன் ஆட்டை தான் வெட்டியிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சரி என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு, டூல்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும், இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த டூல்ஸ் தானே என்கிட்ட இருக்கு, ஆனா கொஞ்சம் செலவாகும்னு சொல்லிட்டாரு. எவ்வளவுன்னு கேக்குறாங்க. 2000 ரூபான்னு சொல்லிட்டாரு. ரொம்ப அதிகமா தான் இருக்கு, இருந்தாலும் உடனே போனோன்றதுனால இவங்க டூல்ஸ் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. இப்ப வண்டியை ரெடி பண்ணலாம்னு வந்தா ஈரின் அங்க காணாம போயிருக்காங்க. அதுக்குள்ள இவ எங்க போனா அப்படின்ற மாதிரி எல்லா இடத்தையும் இவங்க தேடிட்டு இருக்காங்க. ஈரின் பக்கத்துல தண்ணி எல்லாம் கவனிச்சிருப்பாங்க. ஜாலியா அந்த தண்ணியில கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கத்தி கூப்பிடுறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த இடத்துக்கு வராங்க. இப்ப திரும்பி எல்லாருமே சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஈரினும் கண்ணு மூடி தூங்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் இவங்களை பார்த்துட்டு திரும்புறாரு. பார்த்தா நடு ரோட்ல யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. இவரை சடனா பிரேக் போட்டுறாரு. எல்லாருமே என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. யாரையோ இடிச்ச மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எல்லாருமே வண்டியை விட்டு இறங்கி என்னாச்சுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. யாருமே அங்க இருக்க மாதிரி இல்ல. ஆனா வண்டிக்கு கீழே நிறைய ரத்தம் இருக்கு. ரத்தம் மட்டும் எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு உருவம் இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ற மாதிரி வருது. இத பாக்குற ஹீரோயினும் பயத்துல கத்திடுறாங்க. பார்த்தா இது எல்லாமே ஈரினுக்கு வந்த கனவா இருக்கும். என்ன மேடம் சட்டுன்னு முழிச்சிட்டீங்க, ஸ்பீட் பிரேக்கர் வந்தது அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்றாரு. இப்ப இவங்க எல்லாருமே டிராவல் பண்ணி வர வேண்டிய இடத்துக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஏற்கனவே இந்த இடத்துல ஒரு நபர் கிட்ட பேசிலாம் வச்சிருப்பாங்க. இந்த இடம் அழகா இருக்கிறதுனால எல்லாருமே போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு நபர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாக்குற எல்லாருமே பயந்துடுறாங்க. அந்த நபர் தான் இவங்க பேசின நபரா இருப்பாரு. நீங்க வந்ததுனால அந்த இடத்த கிளீன்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி அந்த நபரோட ஒய்ஃப் கூட அந்த இடத்த பாக்குறதுக்காக வராங்க. வீடு ரொம்ப பெருசா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சந்தோஷமா பார்த்துட்டுலாம் இருக்காங்க. ஆனா இந்த நபர் என்ன சொல்றாருன்னா நைட்டு நேரம் மட்டும் நீங்க அங்க தங்க கூடாது, ஏன்னா தங்குனவங்க எல்லாருமே இறந்துதான் போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், அதனால நாங்க நைட் அங்கதான் தங்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தங்க கூடாதுன்னு சொல்றேன்ல, கண்டிப்பா தங்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இவங்களுக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது திடீர்னு அங்க ஒரு கிளை ஆட்டோமேட்டிக்கா உடஞ்சி இவங்க மேல விழுற மாதிரி வருது. நல்ல வேலையா யாருக்கும் எந்த அடியும் படல. இந்த கிளை விழுந்ததுனால எல்லாருமே பயந்துடுறாங்க. சரி நைட்டு மட்டும் உங்க வீட்டுக்கு வந்துடுறோம்னு சொல்றாங்க. இப்ப ஈரினும் அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த வீட்டுக்குள்ள வராங்க. பார்த்தா ஒரு வெள்ளக்காரன் ஃபேமிலியோட இருக்கிற போட்டோ இருக்கு. அந்த போட்டோவே இவங்களும் பிரம்ம பிடிச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன போட்டோவே அப்படி பாக்குற அப்படின்ற மாதிரி அஜய் கேக்குறாரு. ஒண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி இவங்களும் இவங்களோட ரூமுக்கு கிளம்பி போயிடுறாங்க. டில்லுவும் தேஜுவும் இந்த இடத்த சுத்தி பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப பேசிக்கிட்டே இவங்களும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப டில்லுக்கு வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பாக்குறாரு. அதுக்குள்ள தேஜு இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. தேஜு நீ எங்க போன அப்படின்ற மாதிரி இவரும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப தேஜுவும் டில்லுவை மிஸ் பண்ணிடுறாங்க. டில்லு எங்க போன அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப ரெண்டு பேருமே ஒருத்தர் தேடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது இவங்களுக்குள்ளேயே தெரியாம இடிச்சுக்கிறாங்க. செம்மையா பயந்துடுறாங்க. இந்த ப்ரொஃபஸரும் ஒரு புக்குக்காக கேட்டிருக்கான்னு சொன்னாரு பாத்தீங்களா, அந்த புக் இவருக்கு பார்சலா வந்து சேர்ந்துருது. படிக்கலாம் அப்படின்ற மாதிரி படிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பிச்சோடனே கரண்ட் இந்த இடத்துல போயிருது. அதனால இவரும் கேண்டில் வெளிச்சத்துல படிக்க ஆரம்பிக்கிறாரு. தப்புச்ச லேடி தான் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. இவரும் அந்த புக்ல இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, கேம்ப் ஃபயருக்கான ஏற்பாடுலாம் பண்ணிருக்காங்க. இப்பதான் ஈரின் வராங்க. சூப்பரா ரெடி பண்ணிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல உட்காந்துடுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஜாலியெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசும்போது ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம்னு முடிவு பண்றாங்க. முதல்ல ஈரின் பக்கம் தான் எல்லாருமே திரும்புறாங்க. ட்ரூத் ஆர் டேரான்னு கேக்குறாங்க. ஈரினும் டேரை தான் சூஸ் பண்றாங்க. அந்த கிளை விழுந்தது பாத்தீங்களா, அந்த பெரியவரும் பேய் பிசாசு அப்படின்ற மாதிரி இவங்களை பயங்கரமா பயமுத்தி விட்டுருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த கிளையை போய் நீ தொடுற, பேய் இல்லன்றதை ப்ரூவ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு இவங்களும் அந்த கிளையை நோக்கி நடக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி இருந்து இந்த விஷயத்தை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. ஈரினுக்கு அந்த கிளையை தொடுறதுக்கு பயமா தான் இருக்கு. இப்ப பொறுமையா பக்கத்துல வந்தவங்க யோசிச்சுக்கிட்டே அந்த கிளையை தொட்டுறாங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸும் தொட்டுட்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி தொட்டவங்க திடீர்னு அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆன மாதிரி வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்து பாக்குறாங்க. அப்பதான் இவங்க முகம் எல்லாமே வீங்கி போயிருக்க மாதிரி இருக்கு. இன்னும் அதுக்குள்ள முகம் இப்படி மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இங்க இருக்க டில்லு செம்மையா பயந்துடுறாரு. ஆனா மத்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, அலர்ஜியா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்க மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. இப்போ ஒரு மாத்திரையை கொடுத்து படுக்க வச்சிடுறாங்க. நல்லா ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈரின் முகம் அப்படி மாறினதை பார்த்து டில்லு ரொம்ப பயந்து போயிருப்பாரு. இப்ப சஞ்சய் தேஜு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் நாங்க ரூம்லயே இருக்கோன்ற மாதிரி ரூம்ல இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சஞ்சய் என்ன கேட்கிறாருன்னா, எப்படி அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு.
இங்க இருக்க தில்லுக்கு பயம் அதிகமாயிருது. நான் பாத்ரூம் மட்டும் போயிட்டு வரேன்னு எந்திரிச்சு போறாரு. இப்ப தேஜு இருக்காங்கல்ல, அஜயும் பானுவும் எப்படி லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற கதையெல்லாம் இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் நமக்கு காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேருமே ரூம்ல சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஜன்னல் வழியா யாரோ கிராஸ் ஆன மாதிரி இவங்க ரெண்டு பேருக்குமே தோணுது. இரு நான் செக் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அஜய் மட்டும் வெளியே வராரு. சஞ்சயோட வேலையா தான் இருக்கும்ன்றதுக்காக இந்த இடத்துக்கு வராரு. பார்த்தா சஞ்சய் இங்கதான் உட்காந்து பேசிட்டு இருக்காருன்னு இவருக்கு தெரியுது. யாருன்னு தெரியல, எட்டி பார்த்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டாரு. டில்லு எங்கன்னு கேக்குறாரு. டில்லு பாத்ரூம்க்கு போறேன்னு சொன்னா இன்னும் வரல, நானும் கூட வரேன் அப்படின்ற மாதிரி தேஜு இருக்காங்கல்ல, இவர் கூட தேடுறதுக்காக வராங்க. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டில்லுவை தான் இந்த இடத்துல தேடிட்டு இருக்காங்க. பிரிஞ்சு தேடுவோம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பிரிஞ்சு தேடுறாங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே கருப்பு கலர்ல ஒரு உருவம் தெரியுது. அந்த உருவம் எங்க போதோ அந்த உருவத்தை ஃபாலோ பண்ணி இவங்களும் போயிட்டு இருக்காங்க. ரூம்ல பானு மட்டும் தானே தனியா இருக்காங்க. அப்பதான் இவங்க கண்ணுக்கு ஏதோ தெரியுது. அதை பாக்குற இவங்களும் செம்மையா பயந்துடுறாங்க. நம்ம உடனே இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவம் ஃபாலோ பண்ணது போல அதுக்காக தான் பயந்து ஓடுறாங்க. ஈரின் உள்ளதானே தூங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சம்பந்தமே இல்லாம எதையோ பார்த்து அவங்க ஓடிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி டில்லு பாத்ரூம் எல்லாம் போயிட்டாரு. திரும்பி அந்த இடத்துக்கு போலான்னு போயிட்டு இருக்காரு. அப்பதான் வேர் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா இவரை கவர் பண்ண ஆரம்பிக்குது. இவரும் தப்பிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஈரினுக்கும் ஒரு சைடு வேரெல்லாம் கவர் பண்ணுது. இப்ப வேறு நெரிச்சே இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிடுறாங்க. அதே மாதிரி ஓடி வந்த பானு இருக்காங்கல்ல, ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட்ல குத்திடுறாங்க. இப்ப வயிற்றுல இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. பானுவை ரொம்ப நேரம் தனியா விட்டுட்டார்ல, அதனால அஜய் பாக்குறதுக்காக ரூம் வராரு. அப்பதான் கால்ல சொதன்னு ஏதோ இவருக்கு படுது. இவரும் உடனே லைட்டரை வச்சு செக் பண்றாரு. பார்த்தா அந்த இடத்துல பானு தான் இறந்து போயிருக்காங்க. பானுவோட குடல்லாம் வெளியே வந்திருக்கு. இதை பாக்குற இவரும் செம்மையா பயந்துடுறாரு. சஞ்சய் தான் இவரை சமாதானப்படுத்துறாரு. இப்ப சஞ்சயும் ஈரின் ரூம் வந்து ஈரினை செக் பண்றாரு. பார்த்தா ஈரின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன அட்டாக் நடந்திருந்தா இவளுக்கு சவுண்ட் கேட்டிருக்குமே அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. அஜய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல வந்து சமாதானப்படுத்துறாரு. யாராவது அட்டாக் பண்ணிருந்தா அந்த சவுண்ட் ஈரினுக்கு கேட்டிருக்கோம்ல, இருந்தாலும் ஈரின் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப அஜய்க்கும் ஒரு டவுட் வருது. அவ தூங்கலாம் இல்ல, தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா, அவ தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ எதுக்காக இந்த கொலையை பண்ண போறா அப்படின்ற மாதிரி ஈரினுக்கு சப்போர்ட்டிவா சஞ்சய் பேசுறாரு. அவளை நீ லவ் பண்றல, அதனால தான் சப்போர்ட்டிவா பேசுற. கண்டிப்பா அவதான் பானுவை ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி கோவப்படுறாரு. நீ கோவப்படாத, முதல்ல காணாம இருக்க ரெண்டு பேரை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ப்ரொஃபஸரும் ஒரு வழியா புக்கை படிச்சு முடிச்சிடுறாரு. இப்பதான் அவருக்கு கொலைலாம் எதனால நடக்குதுன்னு ஓரளவுக்கு புரியுது. பசங்களை அந்த இடத்துக்கு அனுப்பக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பசங்க போனதை பத்தி இவருக்கு தெரியவே தெரியாது. இப்ப தேஜுக்கும் வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. அதனால கொஞ்சம் பயந்தமா தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த காட்டு பகுதி ஒரு டெசர்ட் மாதிரி மாறிடுது. என்ன திடீர்னு மாறிடுச்சுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப கால் வேற ஒரு இடத்துல லாக் ஆயிருது. இவங்களும் கால் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா திரும்பி இந்த இடம் காடு மாதிரி மாறிடுது. இங்க என்ன நடக்குது, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பயந்து ஓடுறாங்க. சஞ்சய் அவங்க ரெண்டு பேரையும் தேடி போயிருப்பாரு. ஆனா அஜய் இருக்காருல, தேடாம அமைதியா உட்காந்து இருக்காரு. இவருக்கு ஈரின் மேலதான் கோவமா இருக்கு. அதனால ஈரினை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஈரினை காட்டுறாங்க. ஈரினும் முகத்தை கண்ணாடியில பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாக்குறாங்க. இப்ப காயெல்லாம் ஓரளவுக்கு சரியா போயிருது. சரியா போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் நிம்மதி ஆகுறாங்க. பார்த்தா திரும்பி அந்த காயெல்லாம் இவங்களோட முகத்துல வந்துருது. இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. அப்பதான் இவங்கள மாதிரியே ஒரு பொண்ணு ஒயிட் ட்ரெஸ் போட்டு இவங்களை நெருங்கி வந்துட்டு இருக்கா. கண்ணாடியில இவங்களை கிண்டல் பண்ற மாதிரிலாம் சிரிச்சிட்டு இருக்கா. அவ வசியம் பண்றா போல. அதனால இவங்க இருக்காங்கல்ல, ஒரு கண்ணாடி எடுத்து இவங்களோட கழுத்தையே அறுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஈரின் மைண்டுக்குள்ளதான் ஓடிட்டு இருக்கு. அப்பதான் அஜய் வந்து இவங்களை எழுப்பி விட்டுறாரு. இப்போ ஓகேவான்னு கேக்குறாரு. கொஞ்சம் பரவாயில்ல, பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெளியே வா சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவரும் கூட்டு போறாரு. இப்ப வெளியே வந்துட்டு இருந்தவங்க பானுவையும் கூப்பிடு, அவரையும் கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பானு தூங்குறா, நம்ம அப்புறமா கூப்பிட்டுக்கலாம், நீ மட்டும் வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. பானு இறந்து போனதை பத்தி இவளுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இருந்தாலும் இவன் நடிக்க வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இப்ப சஞ்சயும் தேடி வந்துட்டு இருக்காரு. டில்லுவை வேர்லாம் சுத்திச்சு பாத்தீங்களா, டில்லு இறந்து போயிருக்காரு. தெரியாதனமா சஞ்சய் அவர் மேலேயே இடிச்சு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் இவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. தேஜுக்கு சவுண்ட் எல்லாம் கேக்குது பாத்தீங்களா, அங்க ஒரு உருவம் இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுது. வேகமா இவங்களும் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. இவங்க உருவம் நினைச்சு சஞ்சய் தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. சஞ்சய்க்கும் இவங்க யாரும் தெரியல, தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் டார்ச் லைட் வெளிச்சத்துல இவங்க தான்றத கவனிக்கிறாரு. இப்பதான் இவங்க கிட்ட டில்லு இறந்து போயிருக்கிறத காட்டுறாரு. இவங்களும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டில்லு மட்டும் இல்ல, அந்த இடத்துல பானுவும் இறந்து போயிருக்கா, யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களும் ரொம்ப பயப்படுறாங்க. சரி வா கிளம்பலான்னு கூட்டு போறாரு. இந்த இடத்துல ஈரன் இருக்காங்கல்ல, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னொன்னு மாத்திரை தா அப்படின்ற மாதிரி இவர்கிட்ட மாத்திரை வாங்கி போட்டுக்கிறாங்க. நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பி ரூமை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல, ரூமை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு தேஜு காணாம போயிடுறாங்க. தேஜு எங்க போன அப்படின்னு தேடுறாரு.
பார்த்தா அவங்க ஒரு குழிக்குள்ள விழுந்திருக்காங்க. என் காலே பிராக்சர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், எப்படியாவது காப்பாத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இரு ரூம்ல போய் கயிறு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவரும் கயிறு எடுக்கிறதுக்காக வேக வேகமா வராரு. அப்பதான் அஜயை மீட் பண்றாரு. டில்லு மர்மமான முறையில இறந்து போயிருக்கான்ல, அதை பத்தி சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அஜய் கண்டிப்பா இதெல்லாம் ஈரன் தான் பண்றா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கூட சஞ்சய் ஏத்துக்க மாட்டாரு. நான் முதல்ல தேஜுவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து கயிறெல்லாம் எடுத்துடுறது. இதுக்கெல்லாம் காரணம் ஈரன் தான், ஈரனை கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி அஜய் சொல்லிட்டாரு. இப்ப சஞ்சயும் அஜய் மேல கோவப்படுறாரு. அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாத, நான் முதல்ல தேஜுவை காப்பாத்திட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் எதுனாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. தேஜு அந்த குழிக்குள்ள இருக்கும் போது அங்க இருக்க கிளை இருக்கு பாத்தீங்களா, இவங்களை அட்டாக் பண்றதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுது. இவங்களும் பயந்து பயந்து விலகி விலகி போறாங்க. ஆனா ஒரு கிளை இவங்களோட கால்லயே இறங்கிருது. இந்த இடத்துல ப்ரொஃபசர் இருக்காரு பாத்தீங்களா, பசங்களுக்கு கால் பண்ணலான்னு கால் பண்ணிட்டாரு. கால் போல அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு சொல்லிட்டு இருக்கு. இப்ப சஞ்சய் ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அதே சமயம் அவங்க இருக்காங்கல்ல, ஒரு கிளையெல்லாம் பிடிச்சிருக்காங்க. ஓஹோ இவ்வளவு தூரம் வந்துட்டியா, கையை கொடு அப்படின்ற மாதிரி அவங்களோட கையை பிடிச்சி மேல இழுக்கிறாரு. அப்படி மேல இழுத்ததுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் தெரிய வருது, அவங்களோட பாதி உடம்பு மட்டும் தான் மேல இருக்கு. இத பாக்குற இவரு செம்மையா பயந்துடுறாரு. இவ்வளவு இறந்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. வேகமா அஜயை பாக்குறதுக்காக ஓடி போயிட்டு இருக்காரு. அஜய் இருக்காரு பாத்தீங்களா, ஈரினால் தான் இதெல்லாம் நடக்குதுன்னு முழுசா நம்புறாரு. ஈரின் கதையை முடிக்கணும்ன்றதுக்காக தூங்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல வராரு. இப்போ ஒரு ஆயுதத்தை வச்சு இவங்களோட கழுத்தை அறுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள கரெக்டா சஞ்சய் இந்த இடத்துக்கு வந்து தடுத்துறாரு. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்து அப்படின்ற மாதிரி இவரு கூட சண்டெல்லாம் போடுறாரு. தேஜுவை காப்பாத்த தானே போன, தேஜுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. தேஜுவும் இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சஞ்சய் சொல்லிட்டாரு. இன்னுமாடா உனக்கு புரியல, இவளால் தான் எல்லா விஷயமும் நடக்குது, இவ உடம்புக்குள்ள பேய் இறங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்ப கூட சஞ்சய் ஏத்துக்க மாட்டாரு. வேகமா இவரை ஒரு ரூம்ல லாக் பண்ணி வச்சிடுறாரு. அதே மாதிரி கார்ல போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே அட்டன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா வெளியே வந்து அட்டன் பண்றாரு. பேசுறது யாருன்னு ப்ரொஃபசருக்கு தெரிய மாட்டேங்குது. இவரும் நடந்த எல்லா விஷயத்தையும் ப்ரொஃபசருக்கு சொல்லி புரிய வச்சிடுறாரு. எது அந்த இடத்துல இருக்கீங்களா, அங்க பெரிய ஆபத்து இருக்கு, கவனமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது தப்பி தவறி கூட அந்த இடத்துல தூங்கிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு. அப்படி தூங்குனா உங்களுக்கு கெட்ட கனவு வரும்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு யாரோ துரத்துற மாதிரி அவங்களுக்கு கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் பயந்து ஓடுவாங்க. அப்படி பயந்து ஓடும் போது அவங்க தற்காப்புக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் நிஜத்துல இருக்க ஆட்களை பாதிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல அந்த வெள்ளக்காரங்க போனாங்கல்ல, ஒய்ஃப் தூங்கி இருப்பாங்க. அவங்க கனவுல கையில ஒரு கத்தியோட இருப்பாங்க. யாரோ அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால அவங்க தற்காப்புக்காக கத்தி அங்கேயும் இங்கேயும் சுத்துவாங்க. நிஜத்துல இவங்களோட குடும்பத்தை இவங்களே சாவடிக்கிற மாதிரி ஆயிருக்கும். சோ தூங்குனதுனால தான் இது நடந்திருக்குன்றத புரிய வச்சிடுறாரு. இதெல்லாம் அஜய் கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சஞ்சயும் வேகமா லாக் பண்ணிருக்க இடத்துக்கு வராரு. பார்த்தா பின்னாடி ஒரு கதவு இருக்கும். அந்த கதவு வழியா அவர் வெளியே போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. தப்புஸ்டானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சரி ஈரனை முதல்ல எழுப்பணும் அப்படின்ற மாதிரி வேகமா எழுப்பிடுறாரு. அவசரப்பட்டு தூங்கிறத, தூங்கிட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அஜய் எங்கேயோ கிளம்பி போயிட்டான், முதல்ல அவனை கண்டுபிடிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமே இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. அவர் சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க திரும்பி இந்த இடத்துல தூங்கலாம் ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரன் தூங்கிட்டு இருக்கும் போது வெளியே ஓடின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்களுக்கு வந்த கனவா தான் இருக்கும். இப்பயும் அந்த மாதிரி தான் கனவு வருது. கனவுல எதையோ பார்த்து இவங்க பயப்படுறாங்க. தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஓடுறதெல்லாம் அவருக்கு உருவம் மாதிரி தெரியுது. இந்த உருவத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அஜயும் வேக வேகமா ஓடி வந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல அந்த உருவம் இருக்குல்ல, இவரோட காலை பிடிச்சிருது. இப்ப ஈரன் கனவுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரன் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. கிரிப்புக்கு எதையாவது பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஒண்ணு கிடைக்குது. அதுதான் இவரோட காலா இருக்கும். இப்ப அந்த காலை பிடிச்சி வேக வேகமா இழுத்துட்டு இருக்காங்க. இவரும் வலியால துடிக்கிறாரு. கடைசியில தான் உங்களுக்கு காலை பிடிச்சி இழுத்துருக்கோம் தெரிய வருது. இந்த இடத்துல பார்த்தா இவரோட 2 காலம் டேமேஜ் ஆயிருது. அஜய் கிடைக்காம சஞ்சய் இருக்காரு பாத்தீங்களா, திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. உன்னை தூங்காதன்னு தானே சொன்னேன், எதுக்காக தூங்குன அப்படின்ற மாதிரி இவங்களை எழுப்புறாரு. இவங்களுக்கு திரும்பியும் கண்ணெல்லாம் பயங்கரமா சொக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு இவர் இருக்காரு பாத்தீங்களா, தண்ணியெல்லாம் ஊத்தி இவங்களை எழுப்பி விடுறாரு. காரோட டயர் திரும்பி பஞ்சர் ஆயிருக்கு, அதை மட்டும் மாத்திடுறேன், அது வரைக்கும் தூங்காம இருன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்னா தலையாட்டுறாங்க. ஆனா இவர் போனோடனே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, காரோட டயரை மாட்டணும் அப்படின்ற மாதிரி வேக வேகமா மாட்டிட்டு இருக்காரு. இவருக்கு பக்கத்துல தான் அஜய் இருக்காரு. இப்ப அஜயும் தவண்டுகிட்டே இவர்கிட்ட வராரு. சஞ்சய் காரை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது தவண்டு வந்த அஜயும் இவரோட காலை பிடிக்கிறாரு. ஆனா பேய் தான் காலை பிடிக்குது போல அப்படின்ற மாதிரி சஞ்சய் பயப்படுறாரு. அந்த ஆயுதத்தை வச்சு பார்க்காம அட்டாக் பண்றாரு. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும் போது தான் அவரோட தொண்டையிலேயே இறக்கிட்டோன்றது இவருக்கு தெரிய வருது. அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு. சரி ஈரினை கூப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி வேக வேகமா வீட்டுக்குள்ள வராரு. பார்த்தா ஈரின் அந்த இடத்துல தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப அங்க இருக்க வால் இருக்கு பாத்தீங்களா, அது பறந்து வந்து சஞ்சயோட கழுத்தை வெட்டிடுது. இப்பதான் சாப்பாடுலாம் தரதுக்காக வேலைக்காரனோட ஒய்ஃப் வராங்க. இங்க நடந்திருக்கிறதெல்லாம் பார்த்து ஷாக் ஆகி அந்த சாப்பாடுலாம் கீழே போட்டுறாங்க. அதே மாதிரி இன்னும் ஈரின் தூங்கிட்டு தானே இருக்காங்க. அதனால ஒரு கத்தி திரும்பி பறந்து வந்து வேலைக்காரியோட தலையை வெட்டிடுது. வேலைக்காரியும் அந்த இடத்துல இறந்து போயிருந்தாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஈரின் கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்ச ஈரினுக்கு இவங்க எல்லாம் எப்படி இறந்து போனாங்கன்னே தெரியல. இப்ப பயத்துல கத்தலாம் ஆரம்பிக்கிறாங்க.
இதோடயே இந்த படம் முடியுது. இங்க நைட்டு தங்குற எல்லாருமே இறந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருப்பாரு. காரணம் நைட்டுனா தூங்குவாங்கல்ல, தூங்குனாதான் இந்த இடத்துல பிரச்சனை. சோ இதோடயே இந்த படத்தை முடிச்சிடுறாங்க. உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.